இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள விடிய காலம் ஆயிடுச்சு. சரி, நிறைய குப்பைலாம் இருக்கு, பெருக்கி தள்ளுவோம். பெருக்கி தள்ளிட்டு ஜாமான் வேற விளக்கணும். இந்த பசங்க ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா குப்பையை கொட்டி வச்சிருக்குதோ, எதுவுமே க்ளீன் பண்ணவே மாட்டேந்தோ. காலம் ஆனால் நிறைய பேப்பரு குப்பை தான் அதிகமாக இருக்குதே. பெருக்கி தள்ளிட்டு ஜாமான் விளக்கணும். ஜாமான் விளக்கிட்டு அப்புறம் வீட்டு வேலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆடி மாதம் வேறு பிறக்க போகுது, எல்லா இடமும் ஒட்டனை வேறு அடிக்கணும். காலைல நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும் போல். காலைலே லஞ்சும் டிஃபனும் செஞ்சு வச்சுருவேன் தான். அப்பாடி ஒரு வழியாக பெருக்கி முடிச்சாச்சு. இப்போ ஜாமானை விளக்கிட்டு அடுத்தது டிஃபன் செய்ய வேண்டியதுதான். ஜாமான் கழுவுறதுக்கு தண்ணியை வேற எடுத்துகிட்டு வந்து ஊற்றணுமே. சரி, ஊற்றிடுவோம். அடுத்தது தான் ஜாமான் கழுவிட்டு சீக்கிரம் வேலையை பார்க்கணும். அப்பாடி ஜாமானை விலைக்கு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும். பசங்களை வேற எழுப்பணும். என்னது இது, ரோஜா வர்ற மாதிரி இருக்கு. ரோஜா, என்ன காலையில இந்த பக்கம்? ஆண்டி, நான் சும்மா தான் வந்தேன் ஆண்டி. கையிலும் கண்மணி என்ன பண்றாங்க, எழுந்துட்டாங்களா? மிஸ் நேத்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, செஞ்சாங்களா? என்னமோ நேற்று பேப்பர்லாம் கட் பண்ணி போட்டு விளையாடிட்டு இருந்தாலோ, அதுக்கப்புறம் டிவி பார்த்து தூங்கிட்டாலோ. என்ன ப்ராஜெக்ட் தான் கொடுத்தாங்க மிஸ் உங்களுக்கு? ஆண்டி, எங்களுக்கு மணி பேங்க் ரியலாக செஞ்சு எடுத்துகிட்டு சொல்லி ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு இந்த ரியலாக செய்யறதுக்கு வரவே இல்லை. ஆனால் நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஆண்டி. ஓ அப்படியா? இந்த கயலும் கண்மணி ஒன்றுமே சொல்லவே இல்லை என்கிட்ட. சரி இரு, கூப்பிட்றேன். கயல், கண்மணி, இங்கே வாங்க. என்ன பண்ணுறீங்க? சீக்கிரம் எழுதுவாங்க. ரோஜா வந்திருக்கா பாரு வீட்டுக்கு. இல்லைங்க ஆண்டி, நல்லா தூங்கட்டும், ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, அதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்னும் தூங்கிட்டு இருக்காளோ? இப்போ வந்துட்டாங்க பாரு மேடம்லாம். மேடம், ஸ்கூலில் ப்ராஜெக்டாக கொடுத்தாங்க, செஞ்சிட்டிங்களா? ஐயோ கண்மணி, இந்த ரோஜா நம்மளை போட்டு கொடுத்துட்டா. நம்ம போகும்போது கடைக்கு போய் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடலான்னு பார்த்தா, இப்போ ரோஜா வீட்டில் போட்டு கொடுத்துட்டா. அம்மா நம்மளை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியலையே. என்ன பசங்களா பதில் சொல்லவே மாட்டீங்க? மிஸ் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களா? சொல்லுங்கள். ஆமாம்மா, மிஸ் எங்களை மணி பேங்க் செய்ய சொல்லி சொன்னாங்கம்மா. ஏன் கையில் சொன்னேன்? நம்ம காசு வாங்கிட்டு போய் பாய் கடையில் போயிட்டு மணி பேங்க் வாங்கிட்டு போயிடலாம்ல. அது காசு மீந்துடும், அதை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம்ல. சொல்லாத. கயல், கண்மணி, நானும் மணி பேங்க் பாய் கடையில் தான் வாங்கினேன். நீங்களும் போய் வாங்கிக்கிங்க. எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா. என்னது 500 ரூபாவா? 500 ரூபா கொடுத்தா மணி பேங்க் வருவாங்க? வீட்டில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குது, அதை வச்சு மணி பேங்க் செஞ்சுருக்கலாம்ல. அதை விட்டுட்டு 500 ரூபா கொடுத்து வாங்கினீங்க பாருங்க. நடக்கிறதே வேறு. நான் உங்களுக்கு இப்போ எப்படி செய்யணும்னு கற்றுத்தரேன், அது மாதிரியே செஞ்சுருங்க. போச்சு போ, அம்மாவே நம்மளுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்துரும். ஐஸ்கிரீம் அவ்வளோதான். இங்கே பாருங்க, நம்ம ஃபோன் வாங்கினோம்ல, அந்த பாக்ஸ் இருக்குது பாரு, அதை நம்ம மணி பேங்க்காக இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு அட்டலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும், பிரிக்கவே முடியாது. இது மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாக ஃபெவிக்விக் தடவிட்டு அப்படியே போட்டு அமுக்கலாம். அது ஃபுல்லாகவே ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது பிரிக்கவே முடியாது. இந்த சைடில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுப்போம். அவ்வளோதான், நம்மளோட மணி பேங்க் ரெடி. சரி, சுற்றி நம்ம கலர் பேப்பர் ஒட்டிடுவோம். வாவ், இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த கலரை அந்த சைஸுக்கு தகுந்தவரை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம பேக்ரவுண்டில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டிப்போம் ஃபெவிஸ்டிக் வச்சு. அதுக்கப்புறம் சைடும் ஒட்டிப்போம். மெயினில் நம்ம நம்பர்ஸ் எழுதி அந்த காயின் என்னென்ன காயின் போடுறோமோ அதை டிக் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த பேப்பரை ஒட்டிப்போம். சூப்பராக இருக்குல்ல கலரு? அம்மா, நீ கையிலுக்கு பிடிச்ச கலர் தானே ஓட்டுற, எனக்கு பிடிச்ச பிங்க் கலரே வைக்க மாட்டேம்மா. நம்ம இன்னொரு பாக்ஸ் இதே மாதிரியே ரெடி பண்ணுவோம். அதில் உனக்கு பிடிச்ச பிங்க் கலரே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டியாச்சு. அது சைடு ஃபுல்லாக ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மெயின் அதில் நம்ம ஹோல் பண்ணணும். இந்த சைடில் காசு போடுற மாதிரி ஒரு சின்னதாக ஹோல் பண்ணணும்.
ஹோலும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கலர் ஸ்டிக்கர் அதுலேயும் போட்டு ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு பாரா இப்போ பாரு நம்ம அந்த காயினை வந்து அது உள்ளே அழகாக போடலாம். சூப்பராக நல்லா கேப்பும் இருக்குது பாரு. அவ்வளோதான், நம்மளோட மணி பேங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து நம்ம பேப்பர் ஒட்டணும். பேப்பர் ஒட்டி நம்ம எவ்வளோ காயின் போட போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல காயின்ஸ் நம்பர்லாம் எழுதி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இந்த கட்டம் போட்ட மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஒட்டிப்போம். ஆண்டி கடையில் வாங்கின மணி பேங்கோட உங்கள் மணி பேங்க் தான் சூப்பராக இருக்கு ஆண்டி. ஓ அப்படியா? நம்ம என்ன ஃபைனல் ஒர்க்கே பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு மணி பேங்க்கில் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஹோல் போட்டோம். இப்போ காயின் எவ்வளோ காயின் போட போகிறோமோ அதுக்கு தகுந்தபோல் ஒரு பாக்ஸ்லாம் போட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எவ்வளோ நம்ம கையில் இருக்குமோ அந்த அளவு காயின் போகிற அளவு நம்பர்ஸ்லாம் எழுதிக்கணும். எப்பயுமே நம்ம வீட்டில் எவ்வளோ கொடுப்பாங்க? நம்மளாம் சின்ன பசங்க, அதனால் 5 ரூபா 10 ரூபா அதுக்கு மேலாம் எதுவும் தரமாட்டாங்க. மேக்ஸிமம் தாத்தா பாட்டி யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து 100 ரூபா 200 ரூபா 50 ரூபா அது மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து நம்பர்ஸை எழுதிப்போம். அம்மா சூப்பராக இருக்குமா இந்த மணி பேங்க்கு? சரிம்மா, பாரு மணி பேங்க்கில் இப்போ நம்பர்ஸ் எழுத போகிறோம். டெய்லி நம்மளுக்கு உனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்களா, நீ ஒரு 5 ரூபா செலவு பண்ணு. 5 ரூபா எடுத்துகிட்டு வந்து மணி பேங்க்கில் போடு. அது ஒரு சேவிங்ஸ் ஆகிடும்ல. உனக்கு 20 ரூபா கொடுத்தாங்கன்னா பென்சில் வாங்குறதுக்கு நீ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதி 10 ரூபா தூக்கிட்டு வந்து இந்த மணி பேங்க்கில் போடு. அது ஒரு சேவிங்ஸ் ஆகிடும். அது மாதிரியே நீ பண்ணிட்டு வந்தனா உன்னோட எஜுகேஷனலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? ஆமாம், நீங்கள் ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் ஃபீஸ் கட்டும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. யார்கிட்டே வாங்கி தானே நீங்கள் கட்டுறீங்க. இது மாதிரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாவே போதும். அந்த ஃபீஸ் கட்டுற டைமில் இதில் இருக்கிற காசு எடுத்து அழகாக ஃபுல் ஃபீஸு நீங்கள் கட்டிடலாம்லம்மா. கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் அமௌண்ட் வந்து இது மாதிரி நம்ம மணி பேங்க் செய்யணும்னா அதிகமாக போட்டு நம்ம அதெல்லாம் அதிகமாக சேவிங் பண்ணால் தான் அந்த அமௌண்ட்டே வரும். நம்ம இப்போ சின்னதாக குட்டியோண்டு சும்மா ப்ராஜெக்ட்டுக்கு தான் பண்ணுறோம். ஆனால் டெய்லி நீங்கள் இதிலே காசை போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக சீக்கிரம் வந்து இந்த மணி பேங்க் ரொம்பி அதில் வந்து நிறைய காசு கிடைக்கும். அதை வச்சு உங்களோட நோட்டு பேனா பென்சிலு அது மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். இது மாதிரி சேவிங் பாக்ஸ்ன்னு போட்டு கேஎன்கே கையல் கண்மணி உங்களோட சேவிங் பாக்ஸ் 3444 ரூபா. சூப்பராக சேவிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதம் எண்டில் உங்களுக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகே அம்மா? சூப்பர் ஐடியாம்மா. இதுக்கப்புறம் நான் காசு கடைக்கு போனால் வச்சுங்க, காசு அது மீறத்தை தூக்கிட்டு வந்து இதில் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு காசு 20 ரூபா நான் வச்சுருந்தேன். அந்த 20 ரூபா போட்டுட்டு அந்த 20 ரூபா இருக்கிற இடத்துல வந்து நான் பெண்ணை கொண்டு அடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு சேவிங் 20 ரூபா. இது மாதிரி 10 5 50 100 இதேமாரி போட்டு அடிச்சிடுறேன். நம்ம சீக்கிரம் இந்த மாதத்துக்கு கடைசியிலே 3444 ரூபா நாம் வந்து சேவிங் பண்ணுறோம். நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வாங்குகிறோம். ஓகேம்மா, நல்ல பழக்கம்மா சேவிங்ஸு. சூப்பர். கையல் நீ போட்டுட்ட. கண்மணி நீ எதுவும் காசு போடலையா? ஓ நானும் போடுறேம்மா. என்கிட்ட 20 ரூபா காசு இருக்குதும்மா. நான் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸில் போடுறேம்மா. பாக்ஸே சூப்பராக இருக்குதும்மா. கடையில் கொடுத்தா கூட இந்த அளவு ஒர்த்தாக வராதும்மா. சூப்பராக செஞ்சுருக்கீங்க. வாவ் நல்லா இருக்குமா. சரி என்கிட்ட 20 ரூபா இருக்குது. அந்த 20 ரூபா எடுத்துகிட்டு வந்து நான் பாக்ஸில் போடுறேன். என்னோட சேவிங்ஸாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் 20 ரூபா பாருமா இதில் போட்டுட்டேன். அடுத்தது வந்து பெண்ணால் நான் டிக் பண்ண போகிறேன். எங்கே இருக்குது 20 ரூபா? தோ இருக்குது. 20 ரூபா டிக் பண்ணிட்டேன். என்னோட சேவிங்ஸு 20 ரூபா. கையல் கண்மணி என்னோட சேவிங்ஸு 100 ரூபா. இதுக்கப்புறம் நான் இந்த பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். ஓகே 100 ரூபா போட்டுட்டேன். 100 ரூபா இருக்கிற இடத்துல நான் டிக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்ககிட்ட கொடுக்குற காசு எல்லாமே இதுமாரி சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டு நீங்கள் போட்டுட்டு டிக் பண்ணிவிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. சரிங்கம்மா. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அனாவசியமாக எந்த செலவும் நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் சேவிங்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு எடுத்து தரோம்.